ரமலான் மாதம் முடிந்து 6 நாட்கள் நோன்பு வைக்கணும். அது எதனால் வைக்கணும்? அந்த நேரத்தில் மாதவிடாய் ஏற்பட்டால் 6 நோன்பு வைக்கலாமா? அதாவது ஷவ்வாலுடைய 6 நோன்பு. அந்த 6 நோன்பை அதிகமானவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ரமலான் முடிஞ்ச அடுத்த நாள் இருந்து நினைச்சினோம் இந்த 6 நோன்பு ஸ்டார்ட் ஆயிடும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த கேள்வி. ஹைது வந்தா என்ன செய்யறதுன்றது அதனாலதான் வந்திருக்கு. ஹைது என்பது மாசம் ஃபுல்லா இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். சரிங்களா? அப்ப இந்த ஷவ்வாலுடைய நோன்பை பொறுத்த வரைக்கும் ஷவ்வாலுடைய நோன்பு எப்படி நோக்கணும் அப்படின்னு சொன்னா, ஷவ்வால் மாதத்தில் நோக்க வேண்டும். ஷவ்வாலுடைய நோன்பு எப்ப வைக்கணும்? ஷவ்வால் மாதம். சரிங்களா? ஏன்னா அந்த ஹதீஸ சில பேர் என்ன செஞ்சோம், மன்சாம ரமலான் சும்மா அத்பாவு சித்தம் மின் ஷவ்வால், பிறகு அதை தொடர்ந்து ஷவ்வாலில் 6 நோன்பு. அந்த அதை தொடர்ந்து என்ன சொன்னால் ரமலானோடு கண்டினியூ என்று அர்த்தம் இல்லை. ஏன்னா ரமலானுக்கு அடுத்த நாள் லீவு தான். எந்த நாள்? ஷவ்வாலுடைய முதல் நாள் நோன்பு வைக்கலாமா? வைக்க கூடாது. சரிங்களா? அப்ப ஷவ்வால் தொடர்ந்து அப்படின்னா அன்னைக்கு வைக்க வேண்டியிருக்கும். அப்படி அல்ல அதோடைய பொருள். ரமலான் மாதத்தை தொடர்ந்துள்ள ஷவ்வால் மாதத்தில் அந்த மாதத்தில் என்ன செய்யணும், நம்ம அந்த மாதத்துக்குள் வைத்து விட வேண்டும். இந்த நோன்பு, இது நோன்பு ஒரு சிறப்புமிக்க நோன்பு. ரசூலுல்லாஹி அவர்கள் அதை பற்றி சொல்லும்போது என்ன செஞ்சாங்கன்னா, ரமலான்ல வைக்கக்கூடிய நோன்பு என்பது நமக்கு என்னது, ஒரு நோன்பு 10 மடங்கு நன்மையானது. அப்ப 30 நோன்பு எத்தனாச்சு? 300 மடங்கு. அதை தொடர்ந்து 6 நோன்பு 60, அப்படின்னா 2 மாசம். சரிங்களா? அந்த 2 மாசத்துக்குரிய, அப்ப வருடம் முழுக்க நோன்பு நோற்ற நன்மை அப்படின்றது இந்த மொத்த அமல்களை கொண்டுதான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. சியாமி தஹரி குல்லிஹி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது வருடம் முழுக்க நோன்பு நோற்றதை போன்று அந்த அடிப்படையில் தான் சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில் ஷவ்வாலுடைய மாதத்துல நம்ம என்ன செஞ்சா போதும், அந்த 6 நோன்பை நோற்றுக்கொண்டால் போதுமானது. அதிகமானவர்கள் அதுல என்ன செய்யறோம், நம்ம ரமலானுக்கு அடுத்த நாள்ல இருந்து தொடங்குறோம் என்பது அந்த பயிற்சி விட்டு விடக்கூடாது. கேப் விட்டா நமக்கு சோம்பல் உண்டாயிடும் அல்லது நோக்க முடியாமல் போயிடும் என்கிற காரணத்தினால்தான். ஆனா அதே நேரத்துல அந்த ஷவ்வாலுக்குள் அவர்கள் நோற்று விட்டால் அந்த நோன்பு நிறைவேறிச்சு, அதற்குரிய கூலியும் இன்ஷா அல்லாஹ் அமைந்துவிடும். அதனால அது அப்படியே கண்டினியூ இருக்கணும் என்று என்ன சில நிபந்தனையா சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. 6 நோன்பு, அதாவது ஷவ்வாலுடைய 6 நோன்பை நம்ம தொடர்ச்சியா நோக்கும் போது, வெள்ளிக்கிழமை வந்தா நோன்பு வைக்கலாமான்னு கேட்கிறாங்க. தொடர்ச்சியா நோன்பு வரும்போது நம்ம வெள்ளிக்கிழமை வைக்கலாம், சனிக்கிழமை வைக்கலாம். அதுல எந்த நாட்களுக்கு என்ன இல்ல, விதிவிலக்கு இல்ல. நாம் விட்டு விட்டு நோன்பு வைக்கும் போது அல்லது நோன்பை தேர்ந்தெடுத்து வைக்கிற போதுதான் என்ன செய்யக்கூடாது, வெள்ளிக்கிழமையா இருக்கக்கூடாது. சுன்னத்தான நோன்பை நம்ம தொடர்ந்து வைக்கிறோம், அந்த நாளில் வெள்ளிக்கிழமை வந்தா எந்த தவறும் இல்லை, வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம். நாம வெள்ளிக்கிழமை மட்டுமே பிரத்யேகமா தேர்ந்தெடுத்து நோன்பு வைக்கிறத ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, தடை செஞ்சிருக்கிறாங்க. வைக்கலாம்.